லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த பிரீத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலே மேக்னா. இன்னைக்கு அவ கூட சஞ்சய்க்கு தெரியல ஆண்டி. சீக்கிரம் கூட்டிட்டு வாமா, டைம் ஆகுதுல்ல. நான் கூட்டிட்டு வரேன். இப்ப பாரு. பிரீத்தி இங்க வா, இங்க வா. என்ன பிரீத்தி, உனக்கும் சஞ்சய்க்கும் நிச்சயம் நடக்க போகுது. இப்ப கூட சஞ்சய் உன்னை பார்க்காம வாணிய பாத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த வாணி வேலைக்காரி தானே, அவ என்ன செஞ்சிருவான்னு மட்டும் தப்பு கணக்கு போடுறாத. அவ செம்ம கேடி, லேசா கண்ண செஞ்சாலும் உன் வாழ்க்கைய அவ தட்டி பறிச்சிருவா. எதுக்காக சொல்றேன்னா, சஞ்சயோட போக்கஸும் அவ மேலதான் இருக்கு. அதான் முறைக்காத பிரீத்தி, நான் சொல்றதுதான் உண்மை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆன்டி பேச்ச மீற முடியாம தான் சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னா. அவ மைண்ட் எப்ப வேணா மாறலாம். அதுக்குள்ள நீ அந்த வாணி இங்க இருந்து துரத்திட்டனா நீ பயப்படாம இருக்கலாம். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். கேட்கறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம். ஆமா பிரீத்தி, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவ அழுது நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திருவா. இல்லைன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வர முடியுமா? சஞ்சய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எங்களுக்கு நடுவுல யாரு வந்தாலும் அவங்கள நான் என்ன வேணாலும் செய்வேன், தெரியும்ல. இந்த வாணி சாப்டர் நான் சீக்கிரமே க்ளோஸ் பண்றேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? நிச்சயம் ஆரம்பிக்க போகுது. இன்னும் எவ்வளவு நேரத்துல தான் வருவீங்க? அரை மணி நேரமா? அவசரம் தெரியாம பேசுறீங்களே, சீக்கிரம் வாங்க. நீங்க வரத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிட போகுது. நேரம் ஆயிடுச்சு. பொண்ணும் அப்படியே ட்ரெஸ் வாங்கிட்டு போக சொல்லுங்க. பிரீத்தி,
பிரீத்தி, இந்த புடவைய கட்டிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிங்க ஆண்டி. வாணி, எனக்கு சரியா புடவை கட்ட வராது. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்னவா நீ யோசிக்கிற? கூட போ. அதான் ஆண்டியே சொல்லிட்டாங்கல்ல, வா. அவ்வளவுதான், பத்த வச்சுட்டோம்ல. இனி நம்ம வேலையை அவ பாத்துப்பா. நம்ம ஒண்ணு பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கு செம்ம முள்ளடி. நீ எல்லாம் அரசியல்ல இருக்கணும். ஆமா, அம்மா உனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்களே, எப்ப கிளம்புற? கிளம்பணும். இங்க பாருடி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ரொம்ப நாள்லாம் தங்கிடாத. கீழ் மடிப்ப சரி பண்ணி விடு. முடிஞ்சிருச்சு. நான் உன்னை போகவே சொல்லலையே. வேற என்ன பண்ணணும்? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. சஞ்சய்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? அது எப்படி எனக்கு தெரியும்? இந்த நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? நீ சஞ்சய லவ் பண்றதானே? உன்னை தேடிதானே சஞ்சய் அந்த கிராமத்துக்கு வந்தான். ஆனா ஏதோ பரிகாரம் பண்ண வந்த மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்திட்டான்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். அவன் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? எல்லாம் தெரிஞ்சும் ஏன் அவன் கிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்கேன்னு நினைக்கிறியா? அவன் நல்ல பையன்தான், ஆண்டி பேச்ச மீற மாட்டான். ஆனா நீ தான் அவனை கரெக்ட் பண்ணிருக்க. உன்னை கரெக்ட் பண்ணா அவன் தெரிந்திருவான். இது வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே கனவுல கூட அவனை நினைச்சு பார்க்க கூடாது. இப்படி ஒண்ணுமே இல்லாத மாதிரி சைலண்டா நின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இனிமே அவனை நெருங்க மாட்டேன்னு சொல்லு. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. நான் கிளம்பவா? எதுக்கு இப்படி கால்ல சக்கரத்தை கட்டிட்டு பறக்குற? வெளியில போய் இப்ப என்ன செய்ய போற? வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? இத புடி. என் காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்படியா? நான் சொல்லி தரேன். இதை இப்படி எடுத்து காலை புடிச்சு இதோ இப்படி விரல்ல போடுங்க. சரியா? வா, என் காலை புடி. புடி. என்ன நெயில் பாலிஷ் போட சொல்லுவியா? போட சொல்லுவியா? சொல்லு. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். இனி நெயில் பாலிஷ் போடும்போதெல்லாம் ஏன் ஞாபகம் தான் வரணும். சொல்ல மாட்டேன். என்ன யோசிக்கிற?
வந்து போட்டு விடு. முடியாது. ஓ, அந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா உனக்கு? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே போட்டுக்கிறேன். ஆனா ஆண்டி கிட்ட உனக்கும் சஞ்சய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லிடுவேன். உனக்காக அவன் அந்த கிராமத்துக்கு வந்ததையும் சொல்லிடுவேன். சொல்லவா? ஏதம்மா பாவம், ஏன் அவங்க எப்படி கஷ்டப்படுத்துற? இப்ப என் காலை புடிச்சு நெயில் பாலிஷ் போட்டு விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? பாரு மனசா, இந்த பாணி என் காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுவேன்னு அடம் பிடிக்கிறா. வாணி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இவ கை என்ன உடைஞ்சா போச்சு, இவளுக்கு போட்டுக்க தெரியாதா? நீ எதுக்கு இவளோட காலை பிடிக்கிற? நீ இங்க வேலை செஞ்சாலும் உனக்கு சுயமரியாதையெல்லாம் இருக்கு. அத நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. அப்படி யாரும் உன்னை இந்த மாதிரி மரியாதை இல்லாம வேலை செய்ய சொல்லி கம்பல் பண்ணா, அது யாரா இருந்தாலும் சிவில்ல ஒரு போடு போட்டுரு. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். ஏய் மானசா, என்ன பேசுற நீ? நான் உன்ன சொல்லல பிரீத்தி, நீதான் அவளை செய்ய சொல்லலன்னு சொல்லிட்டல்ல. ஒரு வேலை யாராச்சும் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்ய சொன்னா அவங்களதான் அப்படியே அறைய சொல்றேன், அவ்வளவுதான். நான் உன்ன சொல்லுவேனா? வாணி வா. போடி, இன்னைக்கு நீ அவளை காப்பாத்திருக்கலாம். இதே மாதிரி தினமும் காப்பாத்த முடியுமா? கல்யாணம் ஆகி முடிஞ்சு நீ யுஎஸ் போயிடுவ, ஆனா நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பாணிக்கு டார்ச்சர்னா என்னன்னு புரிய வைக்கிறேன். அப்ப நீ என்ன செய்யறன்னு பாக்குறேன். டேய், இது ஒன்றும் அமெரிக்கா இல்லடா, இந்தியா, அதுவும் தமிழ்நாடு. இந்த ஊர்ல உன்னோட மேரேஜ் அக்ரிமெண்ட்லாம் எடுப்படாதுடா. வாட்ஸ் ராங் டா? இந்த அக்ரிமெண்ட்ல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, பை சான்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல அப்படின்னா நாங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்க போறோம். அப்போ நான் உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்தை அவ கேட்க கூடாது. அதே மாதிரி அவ வரதட்சணையா கொண்டு வந்ததை நான் ஆசைப்பட மாட்டேன், நான் கொடுத்துருவேன். அதனாலதான் இந்த அக்ரிமெண்ட். இதுல என்ன தப்பு? டேய், நிச்சயமே முடியல, அதுக்குள்ள டைவர்ஸ பத்தி பேசுறியடா. என்ன மாதிரி மைண்ட் செட்ரா? டேய், நான் பிராக்டிக்கலா பேசுறேன், நீ இமோஷனலா பாக்குற, அவ்வளவுதான். இங்க பாரு, எல்லா விஷயத்துலயும் இந்த அபி ஒரு அடி முன்னாடி இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பணம் சொத்து விஷயத்துல 10 அடி முன்னாடி இருப்பேன். மானசா கையெழுத்து போட ஒத்துக்கணும்ல? டேய், பேசி புரிய வச்சா கண்டிப்பா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவா, சரியா? என்ன சார் அக்ரிமெண்ட்? யார் கையெழுத்து போடணும்? அது ஒன்றும் இல்லை, என்னோட பிசினஸ் டீல் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, இது என் பர்சனல் மேட்ரு. இதை கேட்க
நீ யாரு? நீ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே? அபி விடுங்க, ஏதோ கியூரியாசிட்டியில கேட்டுட்டாரு. ஏய் நோ விஜய், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் எதுக்கு பெட்ரூம் வரைக்கும் அலோவ் பண்றீங்க? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. மேடம் உங்களை சீக்கிரம் கீழே வர சொன்னாங்க. அதை சொல்ல தான் வந்தேன். 10 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லுங்க. நீ கிளம்பு. விஜய், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ரொம்ப கிட்ட சேர்க்காதீங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தப்பா எடுத்துக்காதீங்க அபி, அவன் நல்ல பையன்தான். சரி, டைம் ஆச்சு, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. வரேன். எங்க ஒரு மாப்பிளை மட்டும் தனக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது தெரிஞ்சும் அதை தடுக்க முடியாத நிலைமையில இருக்கிய வித்யா, உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இதுல கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கடவுளே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அது கூட நடக்க மாட்டேங்குது. இப்ப நான் எப்படி இந்த நிச்சயத்தை நிறுத்துறது? நீ தான் எப்படியாவது உங்க லைஃபை காப்பாத்தணும். இந்த நிச்சயம் நடக்கக்கூடாது. பிரீத்தி என் விரல்ல மோதிரம் போடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. சஞ்சய், என்னாச்சு? ரத்தம். என்ன பண்ண? எப்படி அடிபட்டது? கிளாஸ் பிரிச்சிருச்சு. ஆண்டி, ஆண்டி சீக்கிரம் வாங்க. ஆண்டி பாருங்க. ஐயோ சஞ்சய், அண்ணா என்னடா இது? அண்ணா எப்படி அடிபட்டுச்சு? என்னடாச்சு? என்னாச்சு? கிளாஸ் எப்படி ஆச்சு? பானி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா? ஏண்டா இப்படி பண்ணிட்ட? எப்படி சஞ்சய் அடிபட்டுச்சு? அது வந்து கை தவறி கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கும்போது விரல கிழிச்சிருச்சு. பார்த்து இருக்க கூடாதா? ஐயோ,
நிச்சயத்தை வச்சுக்கிட்டு என்னடா இப்படி பண்ணிட்ட? கிளாஸ் உடைஞ்சா வேலை செய்யறவங்கள கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லிருக்கலாம்ல. உனக்கு எதுக்குடா இந்த வேலை? நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியும் சஞ்சய். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வாங்க. சரி வா. அம்மா நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரிடா. எப்படிடா அடிபட்டுச்சு? அதான் சொல்லுங்க, கை தவறி கிளாஸ் கீழே விழுந்துருச்சு.